ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் மீட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார், சமாதானமாய் இருக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் செய்கிற தவறுகள் என்னென்ன, எதை செய்யக்கூடாது என்பதை பற்றின காரியங்களை இங்கு சொல்லுகிறார். அப்படி ஊழியர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கர்த்தர் தண்டிப்பார். அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள், கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த வேறு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது. இவைகள் நிறைவேறி முடிந்தது. அன்று இஸ்ரவேலின் மூப்பர்கள் செய்த, அதாவது ஊழியர்கள் செய்த தவறு. தேவாலயத்தில் இருந்த மூப்பர்கள் என்றால் பெரியோர்கள். அவர்கள் மற்றவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள். அவர்கள் தவறு செய்தார்கள். அவர்கள் செய்த தவறு என்னென்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருப்பது. இன்று நாம் ஊழியர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, அது எதெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்பதை பற்றின ஆலோசனைகளை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது கர்த்தருடைய ஊழியர்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றின தெளிவான விளக்கங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு ஊழியர்களும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய காரியமா இருக்கிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். ஒருவேளை இதில் சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் நாமே செய்திருந்தால், இந்த வசனங்களை படித்து இந்த செய்தியை கேட்கும் போது மனம் திரும்பி கர்த்தரிடமாய் மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். அறியாமல் செய்த பாவங்களுக்கு என்றும் மன்னிப்பு உண்டு கர்த்தரிடத்தில். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. இந்த அதிகாரத்தில் மேய்ப்பர்கள் என்றால் ஊழியர்கள். மேய்ப்பர்கள் என்ன தவறு செய்தார்களா? தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்டார்களாம். தங்கள் சுயலாபத்தையே நினைத்துக் கொண்டு மந்தையை மேய்க்கவில்லை. கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டிய பொது ஜனங்கள், வழிநடத்தப்பட வேண்டிய ஜனங்களை விட்டு விட்டார்கள். அவர்கள் குடும்பம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும், தங்களுக்கு என்ன லாபம் வரும் என்பதையே ஊழியர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பாவம் இருந்தது. அவர்கள் ஊழியர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சுகபோக வாழ்க்கையை விரும்பி இருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. கர்த்தர் தந்த வேலையை பற்றின சிந்தனை இல்லை. இவர்கள் எப்படி சுகபோகமாக வாழலாம் என்பதை பற்றி நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் நெய்யை சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆட்டு முடியினால் செய்யப்பட்ட உடைகளை உடுத்தி இருக்கிறார்கள். விலை உயர்ந்த வாழ்க்கை, லக்ஸரி லைஃப் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்தர வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். வசதியான வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை. கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள் என்று கருத சொல்கிறார். மந்தையில் உள்ள செழிப்பான காரியங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் மந்தையை மேய்ப்பதில்லை. கர்த்தர் தந்த ஊழியத்தில் மிக சிறந்த பலன்களை எல்லாம் ஊழியர்கள் தங்களுக்கென்று எடுத்துக் கொள்கிறார்கள். அதிக பணம், பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். சுகபோகமாய் வாழ்கிறார்கள். ஆனால் ஜனங்களை, விசுவாசிகளை வழிநடத்துவதில்லை. கர்த்தருடைய ஜனங்களை நல்ல வழியில் வழி நடத்துவதில்லை. நெய்யை சாப்பிட்டு இருக்கிறார்கள். விலை உயர்ந்த வஸ்திரமான ஆட்டு முடியினால் செய்யப்பட்ட வஸ்திரங்களை அணிந்திருக்கிறார்கள். கொழுத்த மிருகங்களை அடித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை ஊழியம் செய்து நல்வழிப்படுத்தவில்லை. இதுதான் இஸ்ரவேலின் மூப்பர்கள் செய்த பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவ ஊழியர்கள் பலர் செய்கிற காரியம், எல்லோரும் அல்ல, பலர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பலவீனமானவைகளை, அதாவது என்னென்ன அவர்கள் தவறு செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தார் இந்த மேய்ப்பர்களிடத்தில், கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தில், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். பலவீனமானவர்கள், ஒரு சபை போதகர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு ஊழியர், யாரோ ஒரு ஊழியர் இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஜனங்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள். பலவீனம் என்றால் இது சரீர பலவீனம் அல்ல,
இங்கு கர்த்தர் குறிப்பிடுவது, அவர்கள் பாவத்தை விட நினைக்கிறார்கள், ஆனால் பாவத்தை விட முடியவில்லை அவர்களால். இப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்களை ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும், கர்த்தரின் பரிசுத்தத்தை எடுத்து சொல்ல வேண்டும். பரலோக வாழ்க்கை, நரக வாழ்க்கை எப்படிப்பட்டது, அக்னி கடல் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு பரிசுத்தத்தின் அருமையை உணர வைத்தால் அவர்கள் தீமையிலிருந்து விலகுவார்கள், பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் ஊழியர்கள் அதை செய்வதில்லை. பலவீனமானவர்களை பலப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து, சாட்சி சொல்லி, அவர்களை நல்வழிப்படுத்தி பரிசுத்த பாதையில் இழுத்து வர வேண்டியது ஊழியரின் வேலை. ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், அதாவது மிருகங்களில் காயம் பட்டது, கீழே விழுந்து அடிப்பட்டது, இப்படிப்பட்ட பாதிப்புகள், சரீரத்தில் பாதிக்கப்பட்ட மிருகங்கள், ஒரு ஆடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மேய்ப்பர் அதை எடுத்து மருந்து தடவி ஒரு வாரம், ஒரு மாதத்தில் அதை குணப்படுத்துவார். மேய்ப்பர்கள் செய்வார்கள் அல்லவா, தங்கள் மந்தையில் இருக்கிற ஆடுகள் அடிபட்டு விட்டால், காயம்பட்டு விட்டால். அது போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள், பொது ஜனங்கள் தவறு செய்யும் போது, அதை நிமித்தம் அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்று காயப்படும் போது அவர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும். நீங்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கிறீர்கள், அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு உங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறார், இதுதான் நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது, கவலைப்படாதிருங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை குணமாக்குவார், நீதியின் பாதையில் நடங்கள், உங்களுடைய துன்ப காலங்கள் மாறி மீண்டும் நல்வாழ்வு பிறக்கும், கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களை மன்னிப்பார் என்று மனம் காயப்பட்ட மனிதர்களை இவர்கள் நியாய தீர்ப்பை பெற்று கிடக்கிற ஜனங்கள், ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் இப்படி வருகிறது, நான் கிறிஸ்தவராய் இருந்தேன், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்திருக்கிறேன், இந்த நிலையில் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்ததே, ஏன் வந்தது என்று கேள்விகளோடு வாழ்கிறவர்கள் பலர். அப்படிப்பட்டவர்கள் விழுந்து போகிறார்கள், பலர் பின்வாங்கி போய்விடுவார்கள், சரியான வழிநடத்துதல் இல்லாவிட்டார். அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஊழியர்கள் சென்று அவர்களோடு பேசி, நீங்கள் தவறு செய்திருப்பீர்கள், அதனால் இந்த பாவத்திற்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்தது, பயப்படாதீர்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார், மீண்டும் நல்வாழ்வு பெறலாம் என்று, அவர்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்றும் அது மனம் திரும்புதலினால் கிடைக்கும் என்றும் எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தர் அன்பானவர், மன்னிக்கிறவர் என்று அவருடைய அன்பின் குணாதிசயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த ஜனங்கள், பொது ஜனங்கள், விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தரை அதிகமாய் நேசித்து மனம் திரும்பி வருவார்கள். இதுதான் நசல் கொண்டதை குணமாக்குவது. இப்படி அவர்கள் செய்யவில்லை கர்த்தருடைய ஊழியர்கள். இன்றும் நம் மத்தியில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஊழியர்கள். நீ எப்படி வேண்டுமென்றாலும் பாவம் செய்து கொள், நீ எதை வேண்டுமென்றாலும் பாவம் செய்து கொள், கர்த்தர் கிருபை உள்ளவர், உன்னை மன்னித்து விடுவார் என்று போதிக்கிற போதகர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். மிகவும் வேதனைக்குரிய காரியம். கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோமே, அதன் பொருள் என்ன? அவர் பரிசுத்தம் முக்கியம் அல்லவா? அவருடைய பிள்ளைகள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லவில்லையா? அந்த வசனம் வேத புத்தகத்தில், எல்லார் வேத புத்தகத்திலும் இருக்கிறது அல்லவா? எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று எப்படி சொல்வது? எந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த சத்தியம் சொல்லப்படுகிறது? எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும். எலும்பு முறிந்து கிடக்கிறது ஒரு ஆட்டுக்குட்டி. அப்பொழுது அந்த மேய்ப்பர் என்ன செய்வார்கள்? அதை எடுத்து கட்டு போட்டு பல நாட்கள் அதை பாதுகாத்து வரும்போது, 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் ஆகும்போது அந்த எலும்புகள் குணமாகி மீண்டும் அந்த ஆட்டுக்குட்டிகள் நடக்க துவங்கும். அது போல சபை விசுவாசிகள் எலும்புகள் உடைந்த நிலையில் இருப்பார்கள். ஆவி முறிந்த நிலை. எலும்பு உடைந்தது என்றால் ஆவிக்குரிய பொருள். மனம் உடைந்து போய் உட்கார்ந்திருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து, மனம் உடைந்த நிலையில், மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய மன காயத்தினால் வாழ்க்கையே வேண்டாம் என்ற மனம் உறைந்த நிலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை ஊழியர்கள் சந்திக்க வேண்டும்.
பேச வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்ட வேண்டும். அவர்கள் இருதயத்தின் காயத்தை ஆற்றுவதற்கு வேத வசனங்களை போதிக்க வேண்டும் மேய்ப்பர்கள். ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை. இஸ்ரவேலின் மூப்பர்கள் செய்யவில்லை. இன்றைய ஊழியர்களும் பலர் செய்யலாம், பலர் செய்யாமல் இருக்கிறார்கள். துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் சில ஜனங்கள் விசுவாசிகள் கர்த்தருக்குள் வருவார்கள். வேறு சில பாதிப்புகள், பல பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் விடுபட்டு போய்விடுவார்கள். பாதியிலேயே இடைவெளியோடு போய்விடுவார்கள். மீண்டும் கர்த்தரிடத்தில் வராமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை ஊழியர்கள் தேடி போய் அவர்களோடு பேசி அவர்களுக்கு கர்த்தரின் அன்பை புரிய வைத்து மீண்டும் அவர்களை சபைக்கு அழைத்து வர வேண்டும். கர்த்தரிடமாய் சேர்க்க வேண்டும். இது மேய்ப்பரின் ஊழியம். அதை செய்கிறோமா? எல்லா ஊழியர்களும் அதை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? ஒவ்வொரு ஊழியரும் செய்ய வேண்டிய கடமைகள் இங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செய்யாமல் இருந்தார்கள் இஸ்ரவேலின் மூப்பர்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், பாவம் செய்து போகிறவர்களை இவர்கள் விட்டு விட்டார்கள். கண்டுகொள்வதில்லை. நீ எப்படியாவது போய் எனக்கு என்ன? அவர்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் ஊழியருக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு கர்த்தர் கணக்கு கேட்பார். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். காணாமல் போனவைகளை தேடாமலும் போய், ஒரு மந்தையில் இருக்கிற ஆட்டுக்குட்டி தொலைந்து விட்டது என்றால் மீட்பர்கள் தேடி ஓடி அதை கண்டுபிடித்து விடுவார்கள் அல்லவா? விட்டுவிட மாட்டார்கள். அதே போல கர்த்தருடைய ஊழியர்களும் தங்கள் சபை விசுவாசிகள், கர்த்தருடைய ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள், கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள், நீண்ட காலம் சபைக்கு வருவதில்லை, கர்த்தரை நினைப்பதில்லை, உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை போய் சந்தித்து அவர்களோடு பேசி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது ஊழியர்களின் கடமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மூப்பர்கள் செய்யவில்லை. இந்த காலத்தில் பலரும் செய்வதில்லை. இத்தனை காரியங்கள் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்யவில்லை. ஆனால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தார்கள். பலாத்காரமாய் கடூரமுமாய் ஜனங்களை ஆண்டார்கள். கொடுமைப்படுத்துவது போல ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய ஊழியர்கள். எப்படி என்றால், என்ன செய்திருக்கிறார்கள் இஸ்ரவேலின் மூப்பர்கள் அன்று? இன்று கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த காணிக்கையை கொடுத்துதான் ஆக வேண்டும், இவ்வளவு தசம பாகம் கொடுத்துதான் ஆக வேண்டும், இத்தனை ரூபாய் மாதம் செலுத்திதான் ஆக வேண்டும், இப்படி கொடுமைப்படுத்தி வசூல் செய்வது. நீ கொடுக்கவில்லையா? நீ தசமபாகம் கொடுக்கவில்லையா? அவமானப்படுத்துவது போல பேசுவது, செழிப்பானவர்களை பாராட்டி பேசுவது, வசதி குறைந்தவர்களை கேவலமாக பேசுவது. இதுதான், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த பாரபட்சம் உள்ள ஜனங்களின் இடத்தில் பாரபட்சம் பார்க்கிறார்கள் அல்லவா ஊழியர்கள். அப்படி அதை தான் இங்கு குறிக்கிறது. பலாத்காரமும் கடூரமுமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் அவரவர் விருப்பம், அவர்களாக மனமுவந்து கொடுக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி வாங்குகிறார். எந்த விஷயத்திலும் ஊழியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. விசுவாசிகளை, சபை மக்கள், இதைதான் இங்கு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டு கொண்டார்களாம். இவர்கள் அட்டகாசம் மிகவும் பெரியதா இருந்திருக்கிறது. இஸ்ரவேலின் மூப்பர்களுடைய வேலை. கொடுமையாய் ஜனங்களை ஆண்டிருக்கிறார்கள். செய்துதான் ஆக வேண்டும், இதை செய்துதான் ஆக வேண்டும், இதை செய்துதான் ஆக வேண்டும், இதை செய்யக்கூடாது. மேய்ப்பர்கள் இல்லாததினால் மந்தைகள் சிதறுண்டு போயின. மேய்ப்பர்கள் இல்லாததினால் மந்தைகள் சிதறுண்டு போயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒருமித்து கர்த்தரிடத்தில் தேடி வராமல் அவரவர் ஒவ்வொரு பக்கம் சிதறி போனார்கள். கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டார்கள். சிதறி போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. அப்படி என்றால் காட்டு மிருகங்கள் எது? பொல்லாத ஆவிகள். இப்படி சிதறி போனவர்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் மேய்ப்பர்களின் கொடுமையை தாங்காமல் விலகி போய்விட்டார்கள். போனதும் பொல்லாதவன் வந்து அவர்களை பிடித்து கொண்டு பாவ வாழ்க்கை வாழ செய்து அவர்களை அக்னி கடலுக்கு கூட்டி சென்று விட்டார். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்கள் இந்த மேய்ப்பர்களின் தவறான வழி நடத்துதலினால் அக்னி கடலுக்கு இரையாகிறார்கள்.
இது எவ்வளவு பெரிய பாவம். மேய்ப்பர்களை கர்த்தர் சொல்லுவார்கள், அதாவது கடைசியில் இறந்த பின்பு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதா பூமிக்குள். அந்த இடத்தில் ஊழியர்களுக்கென்றே ஒரு தனி அறை இருக்கிறது என்றே சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஊழியர்களின் பாவம் பெரிதா இருக்கிறது. ஊழியர்கள் அங்கு போகவே கூடாது. ஆனால் ஊழியர்கள் செய்யற பாவத்தை நிமித்தம் கர்த்தர் அதற்கென்றே ஒரு அறையே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் மிகுந்த வேதனையோடு, என் ஆடுகள் சகல மலைகளிலும் அலைந்து திரிகிறது. கர்த்தருக்கு பரிசுத்தமான உண்மையான ஜனங்கள் சரியான வழி நடத்துதல் இல்லாமல் மலைகளில் சுற்றி திரிகிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு கர்த்தரை நேசிக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அதை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. கர்த்தர் நியமித்த ஆட்கள் எல்லாம் அவர்கள் சுய வாழ்க்கையை தேடி போய்விட்டார்கள். அதனால் கர்த்தருடைய மந்தை மலைகளின் மேல் சிதறி திரிகிறது. சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு அலைந்து திரிந்து பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி போயின என்று சொல்கிறார். என் ஆடுகள் சிதறி திரிகிறது. உலகெங்கும் இஸ்ரவேலர்கள், அதாவது தாவீது ராஜா பரிசுத்தமாய் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார், ராஜாவா இருந்தார். சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டும் வரைக்கும் அவர் நல்லபடியாக இருந்தார். அதன் பின்பு எருசலேம் முழுவதும் பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்களை கட்டி அநேக திருமணங்களை செய்ததினால் பாவத்தை வழி நடத்த ஆளில்லை. வழி நடத்த வேண்டிய சாலமோன் ராஜாவை பாவம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கெடுத்து போட்டார். அதிலிருந்து வரும் தலைமுறைகள் எல்லாம் அப்படியே பாவத்தில் பெருகி போயிற்று. இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்படிதான் நடந்தது. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. இந்த ஜனங்களை, என் ஜனங்களை தேடுகிறவர்கள் யார்? விசாரிக்கிறவர் யார்? எங்கும் சுற்றித் திரிகிற எல்லா தேசங்களிலும் சிதறி போய் கிடக்கிறார்களே என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் வேறு யாரும் அல்ல, நாம் தான். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் தான் இஸ்ரவேலர்கள். பிறப்பினாலும் விசுவாசத்தின் வழி. இப்படி இருக்கிறதினால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி சூழ்நிலை இருப்பதினால் என் ஜீவனை கொண்டு நான் சத்தியம் செய்து நான் சொல்ல போகிற ஒரு வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாய் போயின. சரியான வழி நடத்துதல் இல்லாததினால் கிறிஸ்தவர்கள் பொல்லாதவனுக்கு இடம் கொடுத்து பாவியாகி போனார்கள். என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். அப்படி என்றால் இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களை நீதியின் பாதையில் வழிநடத்தவில்லை. இன்றைய இதன் பொருள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும், அதாவது ஊழியக்காரர்கள், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்களை நல்வழியில் வழி நடத்த வேண்டும், நீதியின் பாதையில் பரிசுத்த பாதையில் வழி நடத்த வேண்டும். ஆனால் அப்படி பலர் செய்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லோரும் அல்ல, பலர் செய்வதில்லை. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்டார்கள். கர்த்தருடைய ஊழியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் வைத்த ஊழியர்கள், இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக, சுய பெருமைக்காக தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள். கர்த்தருடைய ஜனங்களை நீதியின் பாதையில் வழிநடத்தவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இருப்பதினால் மேய்ப்பர்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்தி இதோ, இதோ நான் மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களிடத்தில் என் மந்தையை, என் ஆடுகளை அவர்களிடத்தில் கேட்பேன். இதோ நான் மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் வந்து, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை நான் அவர்களிடத்தில் கேட்டு, மேய்ப்பர்கள் இனி தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளாதபடிக்கு மந்தையை மேய்க்கிற தொழிலை விட்டு அவர்களை விலக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள், கர்த்தர் இந்த இடத்தில் தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தை இன்று கொடுக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகளை சுத்திகரிக்க போகிறார்.
அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மிகப்பெரிய மாற்றங்கள் திருச்சபைகளில் உண்டாக போகிறது. பல ஊழியர்கள் பாவம் செய்கிற இந்த வேத வசனங்களின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிற ஊழியர்கள் ஊழியத்தின் வேலையிலிருந்து அகற்றப்படுவார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துவார்கள். மிகப்பெரிய மாற்றம் உலகெங்கும் வரப்போகிறது. இனி பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், அர்த்தமற்ற காரியங்கள் எல்லாம் திருச்சபையை விட்டு விலகி போய் பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தர் பரிசுத்த ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அந்த சந்ததியை காப்பாற்றும்படியாக பரிசுத்தமான ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். பரிசுத்தமான புதிய ஊழியர்கள் எழும்புவார்கள். அவர்கள் எழும்பி திருச்சபைகளில் புதிய மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி. இதற்காக ஒரு சந்ததியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வருகிறார். அது இப்பொழுது நடக்க தொடங்கும். அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது இது தொடங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடிக்கு அவைகளை அவர்கள் வாய்க்கு நான் தப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய ஜனங்களை ஒழுங்காக வழி நடத்தாமல் அவர்களை கொள்ளையிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஊழியர்களை கர்த்தர் தண்டிக்கும்படியாக அந்த ஊழியர்களிடமிருந்து ஜனங்களை விலக்கி விடுவார். ஜனங்களை தப்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பொல்லாத ஊழியர்களிடமிருந்து ஜனங்களை கர்த்தர் தப்பிக்க செய்வார். இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மூப்பரிடத்தில் போய் சொல்லு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தர் சொன்ன இப்பொழுது வெளிப்படுத்தின இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மிகவும் இப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளும் இந்த காலத்திற்கு ஏற்றபடி இந்த வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திருச்சபைகளில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. திருச்சபைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. அதாவது ஊழியர்கள் மாறுவார்கள். பரிசுத்தமாய் வாழ விரும்பாத, மனம் திரும்ப விருப்பம் இல்லாத ஊழியர்கள் ஊழியத்திலிருந்து அகற்றப்படுவார்கள். இது எப்படி வெளிப்படையாக நடக்கும் என்றால், ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுவதினாலோ அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுவதினாலோ பலர் ஊழியத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஊழியம் செய்கிற நல்ல ஊழியர்கள் புதிதாய் எழும்புவார்கள். இப்படியாக அவர்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய பொறுப்பை ஒப்படைப்பார். தம் ஜனங்களை வழிநடத்தும் வேலையை கொடுப்பார். இப்படி பலர் தங்கள் ஊழியத்தை விட்டு வெளியே போகும் நிலை உலகெங்கும் வரப்போகிறது. இவர்கள் இப்படி விலகி போகிறவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்ல, மனம் திரும்பவும் விருப்பம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களே அகற்றப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் கர்த்தருடைய ஊழியர்களாய் இருக்கும் போது நாம் மிகவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஊழியர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். எல்லாவித பொறுப்புகளையும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்று செய்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் நம் வேலையை முடித்து கர்த்தரிடத்தில் சேர ஆயத்தப்படுவோம். இவ்வுலகத்தில் எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது இங்கிருந்து. அதனால் எதை சம்பாதித்தாலும் அது வீண். பணம் பொருள் மட்டுமல்ல, புகழ் கூட, நற்பெயர் கூட நம்மால் எடுத்துக்கொண்டு போக முடியாது. 50 வருடங்கள் நம்மை பாராட்டியவர்கள் ஒரே நாளில் திட்டுவிட்டு போய்விடுவார்கள். இந்த உலகத்தின் புகழ்ச்சியும் மாயைதான். எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லவில்லையா? எதற்கும் மயங்க வேண்டாம். பணம், பொருள், உலகம், உறவு, பேரு, ஜன கூட்டம், பெருமை எதுவும் வேண்டாம். புகழ் எதுவும் வேண்டாம். எல்லாம் நிரந்தரமற்றது, மாயையானது, நீர் குமிழ் போன்றது. தயவு செய்து மனம் திரும்புவோம். கர்த்தருடைய அன்பும் அவருடைய உறவும் தான் நிச்சயமானது, பரிசுத்தமானது, நிரந்தரமானது. அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுதான் நிரந்தரமானது. அதை என்றும் விடாமல் இறுக்கமாய் பிடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.
அவரிடம் போய் சேர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.